ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம மொமோஸ்லாம் பண்ணோம்னாக்கா கொஞ்சமாட்டு சோயா சாஸும் டமாட்டோ சாஸும் ஊற்றணுங்க. ஊற்றுனீங்கன்னா அந்த மொமோஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து அக்னி சமையலில் வரும் பாருங்கள். ஒரு ஸ்பூன் நமக்கு டமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் டமாட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ்ங்க. ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டு கடையில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்படியே எடுத்துடணுங்க. ஹெல்த்தியான மோமோஸ் ரெடிங்க. இதுக்கு வந்து மோமோஸ் சட்னி வச்சுருக்கேன் சூப்பராகிட்டு. இதில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.